எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். சொல்ல வாழ்வை சுமந்தவளே வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீசச் செய்தாய். மனமதில் வலம் வரும் வளர்பிறையே வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. மனமதில் வலம் வரும் வளர்பிறையே வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. எந்த அருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவனின் தாயே. தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். காத்திருந்த கடவுளை காண செய்தாய். காக்கும் தேவன் கரங்களையே எம் வாழ்வில் உணர வைத்தாய். காலமெல்லாம் காத்திருந்த கடவுளை காண செய்தாய். காக்கும் தேவன் கரங்களையே எம் வாழ்வில் உணர வைத்தாய். இதயத்தில் எழுந்திடும் இறையவளே இகமதில் சுடரென திகழ்பவளே. இதயத்தில் எழுந்திடும் இறையவளே இகமதில் சுடரென திகழ்பவளே. புது உலகம் மலர்ந்திட புதுமைகள் புரியும் வேளையின் நாயகியே. தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே. வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். இதில் படிச்சுட்டாங்கல்ல போ மெக்கில் படி. பொழுது நான் புது ராகம் பாடிடுவேன். காணாமல் போன ஆடு நான் என்னை காண்பதற்கு தேடும் மாயன் நீ. காணாமல் போன ஆடு நான் என்னை காண்பதற்கு தேடும் மாயன் நீ. கானக உலகில் அலையும் நான் உன்னை காண்பதற்கு தவித்தேன் நாளும். கானக உலகில் அலையும் நான் உன்னை காண்பதற்கு தவித்தேன் நாளும். காட்டினாய் வழியை தந்தாய் ஒளியை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே, தவக்காலத்திலே 3வது ஞாயிறு தினத்தை அனுசரிப்பதற்காக போடோவிலிருந்தும் துலூஸிலிருந்தும் தமிழ் சமூகம் ஒன்றாக இணைந்து வந்து இந்த நாட்களிலே தவக்கால தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த புண்ணிய பூமியிலே கெபிக்கு முன்னாலே திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம் இதுதான்: மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லோருமே அழிவீர்கள். மிகவும் காட்டமான வசனத்தை இயேசு தன்னுடைய வாயிலிருந்து உதித்திருக்கிறார். மனம் மாறாவிடில் நீங்கள் எல்லோருமே அழிவீர்கள். இந்த நாட்களிலே கடவுள் பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கடவுள் உண்மையாகவே நாங்கள் செய்கிற நல்லதை பார்க்கிறார், தீயவற்றையும் பார்க்கிறார். நாங்கள் தீயவை செய்வதற்கு பயப்பட வேண்டும். இந்த தீமை செய்தால் நாம் மோட்சத்தை இழந்துடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறது 80, 90, 100 வருஷம். தீமை செய்து வாழ்ந்தால் சதாகாலமும் நாங்கள் தண்டனைக்கு தீர்ப்புக்குள்ளாவோம். சதாகாலம் மோட்சத்துக்குள் இருக்கணும் என்றால் நாங்கள் மனம் திரும்ப வேணும். நம்முடைய நினைப்பெல்லாம் என்ன? நான் தப்பு பண்ணல, அவன் தான் தப்பு பண்ணினான். நான் நரகத்துக்கு போக மாட்டேன், அவன் தான் நரகத்துக்கு போனான். இதான் நம்முடைய மனதில் இருக்கிற வாசகங்கள். ஆனால் நாம் எல்லோருமே மனிதர்கள், பாவிகள். நாம் எல்லோரும் மனம் திருந்தோம். நீங்கள், நான், எல்லாம் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே மனம் திருந்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஞாயிறு சிறப்பான அழைப்பு விடுக்கிறது. தவக்கால கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கிறோம். இந்த திருப்பலியின் ஊடாக நாங்கள் ஆண்டவனால் தொடப்பட்டவர்களாக பாவங்களிலே இருந்து விடுதலை பெற, நோய் நொடிகளிலே இருந்து விடுதலை பெற, சுகதைகளாக வாழ ஆண்டவன் இயேசு நம்முடைய இதயத்துக்குள்ளே வாழ்கின்ற ஒரு கோயிலாக நாங்கள் திகழ்ந்திட இந்த திருப்பலி ஊடாக வர வேண்டுவோம். சிறப்பாக குளோரியா அமெண்டா நிரோஷன் மிலன் இவருடைய நோயிலே இருந்து இவரை குணப்படுத்தி இவர் தன்னுடைய உடலிலே வலிமை பெற்று திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்பி சுகதேகியாக வாழ்ந்திட அருள் தருமாறு திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமது குறைகள் குற்றங்களுக்காக இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோ. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா,
இரக்கப் பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்களது உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேப்பை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்புலம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதி அடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்தோர் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறி, நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் பதிலாக, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்,
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார், அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணின் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மோசேயோடு மக்கள் பாலைநிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களில் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கல்லேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே. அவர்கள் ஜெருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே அன்பானவர்களே, தபசு காலத்திலே 3வது ஞாயிறு தினத்தை அனுசரிப்பதற்காக அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திரும்பவும் ஒரு தடவை அன்போடு அழைத்து நிற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், பணத்தை செலவழித்து வந்தோம், நேரத்தை செலவழித்து வந்தோம், வீடு வாசலை விட்டுட்டு வந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் நமக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்பட வேணும். கடவுள் சொல்கிறார், மனம் மாறாவிட்டால், அதான் அவர் எங்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம், மனம் மாறாவிட்டால் நீங்கள் எல்லோருமே அழிவீர்கள் என்று சொல்லி 2 உதாரணத்தை தந்துட்டு போயிட்டார். அன்பானவர்களே, ஒரு பங்கிலே இருந்த ஒரு குருவானவர் கடுமையாக பங்கு மக்களை ஆன்மீக வழியிலே வழிநடத்தி செல்வதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், உழைத்தார். அப்பொழுது அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள், கடவுள் பயம் இல்லாமல் இருந்தார்கள், தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ தொடங்கிவிட்டார். கஷ்டப்பட்டும் அந்த அவருடைய உழைப்பு அவர்களை போய் அடையவில்லை. இதனால் ஒரு நாள் மறையுரை ஆற்றும் பொழுது இந்த பங்கு மக்கள் அனைவரும் நரகத்துக்கு தான் போவார்கள் என்று அவர் உரத்த குரலிலே சொல்லிவிட்டார். அப்போ அந்த பூசையில் இருந்த ஒரு இளைஞன் எழுந்து சிரித்தான். ஏனப்பா சிரிக்கிறாய் என்று கேட்டதுக்கு அவன் சொன்னான், ஃபாதர், நான் இந்த பங்கு கிடையாது, பக்கத்து பங்குக்காரன், வந்த இடத்துல பூசைக்கு வந்தேன், அப்போ நான் இந்த பங்கு இல்லை ஃபாதர். அன்பானவர்களே, நம்மிலே பலர் நினைக்கிறார்கள், நான் மனம் மாற தேவையில்லை, மற்றவர்கள்தான் மனம் மாற வேண்டும், நான் நரகத்துக்கு போகமாட்டேன், மற்றவர்கள்தான் நரகத்துக்கு போவார்கள் என்ற ஒரு நினைப்பு எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்கு. ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு சிறப்பான ஒரு அழைப்பை விடுக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள ஒரு பயணம் செய்து, நான் வாழ்ந்து வந்த பாதை, செய்த செயல்கள், பேச்சின பேசுகள் எல்லாம் சரியா, ஒருக்கா நம்ம சீர்தூக்கி பார்ப்பதற்காக இந்த தவக்காலம் அழைக்குது. ஆதலால் தான் இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் இயேசு 2 விஷயத்தை சொல்கிறார், 2 விபத்துக்கள் நடந்ததை பற்றி சொல்கிறார். இவற்றை பற்றி கூறும் பொழுது, இறந்தவர்களை பற்றி கூறும் பொழுது 2 முறையும் இயேசு கூறியது என்னன்னு தெரியுமா? இந்த 2 விபத்துக்களிலே இறந்தவர்கள் தான் பாவிகள், மற்றவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. மனம் மாறாவிட்டால் அனைவருமே அழிவீர்கள். இயேசு மிகவும் காரசாரமாக சொன்ன ஒரு வார்த்தை. ஆகவே ஒவ்வொரு சாவும் நமக்கு கூறும் செய்தி என்ன? நாம் எல்லாரும் மனம் மாறணும். மனம் மாறாட்டா நாங்கள் கோட்டை விட்டுருவோம், மோட்சம் கைதவறி போயிடும், பிறந்ததில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆதலால் மோட்சத்தை கை நழுவ விட போகிறீங்களா?
உங்களுக்கு மோட்சம் தேவை என்றால் மனம் மாறுங்கள். மனமாற்றம் என்பது விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நமது வாழ்வின் மையமாக நாம் கடவுளை வைக்க வேண்டும். கடவுளை நமது வாழ்க்கை என்ற மையமாக வச்சா அது மனமாற்றம் விவிலிய அடிப்படையில். பாவம் என்பது கடவுளுக்கு முதுகையும் உலகத்திற்கு முகத்தையும் காட்டுவதாகும். ஆனால் மனமாற்றம் என்பது கடவுளுக்கு முகத்தையும் உலகத்திற்கு முதுகையும் காட்டுவதாகும். ஆனால் எனக்கு முகத்தை அல்ல முதுகையே காட்டுகிறார்கள் என்று எரேமியா என்ற இறைவாக்கினர் புலம்புகின்றார். அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் அடைய முந்த கடவுளை பற்றி சரியான ஒரு எண்ணம் நமக்கு தேவை. கடவுள் யார்? இந்த முதலாம் வாசகம் சொல்லுது, கடவுள் மோசேயிடம் என்ன சொல்றா தெரியுமா? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மெய்யியல் அடிப்படையில் பார்த்தா கடவுள் என்றுமே இருக்கிறவர், முதலும் முடிவும் இல்லாதவர். அவரோட மாற்றமோ மாற்றத்தின் நிழலோ கிடையவே கிடையாது. ஆனால் இறையியல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடவுள் அன்பே உருவானவர், ஆண்டவர் இரக்கம் கொண்டவர், நீடிய பொறுமை கொண்டவர், நம் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிறவர், நம் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவர். இதுதான் இறையியல் அடிப்படையிலே கடவுளை பற்றிய கருத்து. அன்புக்குரியவர்களே, கடவுளோ அன்பினால் மனிதனை படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்தபோது நீதியின்படி அவனை தண்டித்தார். ஆனால் இரக்க மிகுதியினால் அவரை மீட்டு கொண்டார். ஆனபடியினால நம்முடைய கடவுளிடம் அன்பும் உண்டு, நீதியும் உண்டு, அதுக்கு மேலாக இரக்கமும் உண்டு. எனவேதான் அவர் பாவியின் அழிவை விரும்புவதில்லை. பாவி எப்பொழுதும் மனம் மாறி மனம் திருந்தி வருவதை அவர் விரும்புகின்றார். அதெல்லாம் நாங்கள் வாசிக்க கேட்டோம், கடவுள் நீடிய பொறுமையுள்ளவர், கொஞ்சம் பொறுமை இல்லை, நீடிய பொறுமையுள்ளவர். அவர் என்ன ஒரு உதாரணம் சொல்றார், 3 ஆண்டுகளாக கனி கொடாத அத்திமரத்தை வெட்டி விழுத்தாமல் அது கனி தரும் என்று எதிர்பார்த்து அதற்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சுகிறார், அவகாசம் கொடுக்கிறார், கால நேரம் கொடுக்கிறார், சந்தர்ப்பம் கொடுக்கிறார். என்னத்துக்கு? பிளவிட்டா பரவாயில்லை, நீ திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். ஊதாரிப்புள்ள திரும்பி வந்த மாதிரி நீ எப்படி வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு தெரிந்த பாவம் செய்கிற ஆக்கள் எங்கே கிடப்பாங்க? அவன் பாவம் உள்ள ஆக்கள் பண்டிகூட்லாம் இருக்கிறாங்க. ஊதாரிப்புள்ள கடைசியாக பாவம் செய்து கடைசியாக போய் பண்டிகூட்லாம் கிடந்தான். அது நாம் வெளியால் தெரியாட்டாலும் மனதுக்குள்ள அதான் நிலைமை. பாவம் செய்கிற ஆக்கள் நிலைமையும் பண்டிகூடும் உண்டு. அப்போ அதில் தான் வெளியில் வர்றான், மனம் திருந்தி வர்றான். கடவுள் போய் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார், மோதிரம் போடுறார், புது சட்டை கொடுக்கிறார், செருப்பு கொடுக்கிறார், அவனை வரவேற்கிறார். தமையனுக்கு இறந்து போயிருந்தான், பாவம் செய்கிறார்கள், இறந்து போயிருக்கிறாங்க, அவன் திரும்பி உயிர்த்து விட்டான், மனம் திருந்தி வந்து விட்டான், கடவுள் அவனை ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். மனம் திருந்தாவிட்டால் நீங்கள் எல்லோரும் அழிவீர்கள் என்று இயேசு சொல்ல வேண்டிய அர்த்தம் இதுதான். அப்ப கடவுள் நம்மிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை அவரே சொல்லுகிறார். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதிலே நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் என்று மீகா இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆகவே நீதி, நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி ஆகிய நற்கனிகளை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நீதி, நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி ஆகிய நற்கனிகளை கடவுளிடம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். பாவிகளாகிய நமது ஆணவ திமிரை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து கடவுளுடைய வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும் கடவுள் நமக்காக தந்த இந்த சிறப்பான அருள் நிறைந்த காலமாகிய இந்த தவக்காலத்திலே, மனமாற்றத்தின் காலமாகிய இந்த தவக்காலத்திலே நாம் இந்த காலத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த கடவுள் இந்த சந்தர்ப்பத்தை புதிதாக தருகிறார். இந்த நாட்களிலே நாம் எதிர்கொள்கின்ற நோய்கள் இருக்கின்றன, பஞ்சம் இருக்கு, பட்டினி இருக்கு, போர் இருக்கு, சாவு இருக்கு, தீமைகள் எல்லாம் எல்லா மக்களையும் சூழ்ந்து வாட்டி வதைக்குது. இவை யாவும் பாவத்தின் பலன்கள் என்று சொல்வதை விட மனிதன் மனம் மாறுவதற்காக ஒரு கருவியாக அதை நாம் கண்டு கொள்ள வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும். என்றால் நாம் நம்மையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நாம் மனம் மாறி கடவுளுக்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும் என்பதை இந்த நாளிலே அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்.
இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு சொன்ன சொற்கள் இன்றைய வாசத்துக்கு பொருள் தருகின்றன. அவர் சொல்வார் அருளாப்பொருளின் நற்செய்தியில, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளுடைய அந்த வல்லமை வெளிப்படும். அதை சுட்டி காட்டுறார். இன்றைக்கு நற்செய்தியில் கலிலேயரே பிலாத்து கொன்றான், இவர்கள் மற்ற எல்லாரையும் விட பாவிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. சிலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது, எருசலேமிலே வாழ்ந்த மக்களை விட இவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? பிறரை தீயவர்களாக கருதி நாங்கள் தீர்ப்பிட்டு நம்மை ஒருபொழுதும் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டாம். பிறரை தீர்ப்பிட வேண்டாம், அவர்களை பிழையானவன் சொல்லி போட்டு நாம் நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டாம். நாம் என்ன செய்யணும்? ராயப்பரை உற்று நோக்கணும். ராயப்பர் திருச்சபையுடைய தலைவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார், மனம் நொந்து அழுதார், திருந்தினார், திரும்பி வந்தார். அந்த ராயப்பரை பின்பற்றணும். அவர் மனம் திரும்பி வந்தார், நாமளும் மனம் திருந்தணும். ராயப்பர் எந்த பெரிய ஆள்? அவரே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார், விழுந்து மன்னிப்பு கேட்டு திருப்பி வந்தார். இன்றைக்கு நாம் இருக்கிற திருச்சபை ராயப்பெற தலைமையில் கட்டப்பட்ட திருச்சபை. பாருங்கள், மனம் மாறின பிறகு அவருக்கு என்ன ஆசீர்வாதம் அருளெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். நாம் நற்கனி தராவிட்டால் இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்வது போல இஸ்ராயல் மக்களுக்கு நேரிட்ட அதே அழிவு நமக்கும் நேரிடும். அவர்களிலே பெரும்பான்மையினர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கவில்லை, கடவுள் பயம் உள்ளவர்களாக இருக்கவில்லை. அவர்களுக்கு நிகழ்ந்தது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் சொல்லியிருக்கிறார். இன்று கிறிஸ்து நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையோடு கூடிய அழைப்பு, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவருமே அழிவீர்கள். எனவே நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், மாதாவோட தலத்துக்கு வந்திருக்கிறோம், மாதாவுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். அவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அதுதான் கடவுளுக்கு ஏற்ற நொறுங்கிய நெஞ்சம். நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று சொல்லி இறைவனை நாங்கள் திரும்பி வருவோம். ஊதாரி பிள்ளை திரும்பி வந்த மாதிரி திரும்பி வருவோம், ராயப்பர் திரும்பி வந்த மாதிரி திரும்பி வருவோம், சக்கையை திரும்பி வந்த மாதிரி திரும்பி வருவோம், அந்த பட்டணத்து பாவி திரும்பி வந்த மாதிரி திரும்பி வருவோம். என் குற்றங்களை நான் உணர்கிறேன், உமக்கு எதிராக பாவம் செய்தேன், உமது பார்வையிலே நான் தீமை செய்தேன் என்று சொல்லி, ஆண்டவரே இரக்கமுள்ள தெய்வமே, மன்னிக்கிற இறைவா என்னை மன்னித்து கொள்ளும் என்று அவரிடம் சரணாகதி அடைவோம். நற்செயல்கள் வழி நற்கனிகள் தந்து அந்த மன்னிப்பை பெற்று வாழ்ந்து சான்று பகர திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் கடவுளாக ஒளியாக உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, ஒரே பொருளானவர், வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காகவும் நம்முக்காக இறங்கினார், மனிதரானார், மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். படி முதல் நாள் உயிர்த்தெழுந்தார், உலகத்திற்கு எழுந்தருளி தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும்
உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மகிழ்ச்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசுவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆவியை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். மறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மருளக வாழ்வையும் எதிர். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையினுடைய காலடியிலே இருக்கும் நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்களை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இறைமகனிடம் இருந்து அவர் பெற்றுத்தர மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் நாங்கள் எடுத்து கூறி செபிப்போம். இப்பொழுது எங்களுடைய மன்றாட்டுக்களை எடுத்து கூறுவோம். இரக்கத்தின் இறைவா, எரியும் முட்புதரில் இருந்து இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று உம்மை வெளிப்படுத்திய கடவுளே, எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நலத்தில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் அவர்களுக்கு பரிபூர்ண உடல் நலம் தரும்படியாகவும் நல்லாயனின் பின்னே அணிவகுக்கும் ஆடுகள் போல எதிர்நோக்கின் திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, பல்வேறு வேண்டுதல்களோடு தேவைகளோடும் மனவேதனைகளோடும் புனித லூர்து அன்னையின் பதினாடி வரும் அனைத்து பக்தர்களின் விண்ணப்பங்களையும் உம் பாதம் கொண்டு வருகின்றோம். அருள்மாறி பொழியும் தாயே அம்மா, உம் காலடியில் இருக்கும் உம் பிள்ளைகளின் கண்ணீரோடு கூடிய வேண்டுதல்கள் மீது கடைக்கண் பாரும். உம் அன்பு மைந்தனிடம் மன்றாடி பெற்று தாரும். உம் வழி நின்று இறை இயேசுவோடு இரண்டர கலக்க அருள் வேண்டும் என்று புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, திரு யாத்திரை மேற்கொண்டு வந்து உம் காலடியில் நிற்கும் போர்தோ துலிஸ் பங்கு மக்களாகிய எம்மை கடைக்கண் பாரும். புனித லூர்து அன்னையே, எம் குடும்பத்தை விசேட விதமாக எம் பிள்ளைகளை உம் பாதம் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எம் விண்ணப்பங்களை உம் அன்பு மகன் இயேசுவிடம் மன்றாடி பெற்றுத்தாரும். இறை இயேசுவின் வார்த்தையில் ஆழமாகி திரு சிவபாலையை ஜெபித்து புனிதமடைய வரம் வேண்டி புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தாய் மரியம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருப்பாதம் சமர்ப்பித்த வேண்டுதல்களை கனிவோடு இந்த கல்வாரி பலியிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவனிடம் மன்றாடி எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. எனது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என வல்லன்மையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலே இருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களது ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யோன்மாக், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பர்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, நாங்கள் உட்கொள்ளும் திருவிழம் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இது திருவிருந்து நேரம். பயபக்தியாக திருவிருந்திலே பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமுழுக்கு பெறாதவர்கள் இருந்தால் தயவு செய்து கரங்களை குறுக்கே வைத்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் வழங்குவோம்.
ஞானம் காத்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அழிவை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன். இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன். இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரிலெங்கும் புது பாவை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரிலெங்கும் புது பாவை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் இன்று வளர இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் இன்று வளர இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞானம் காத்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அன்பானவர்களே,
ஒரு சின்ன குறிப்பு, தயவு செய்து நன்மை வாங்குகிறவர்கள் இப்படி வாங்காதீங்க. அது அழகில்லை, மரியாதை இல்லை. இப்படி வராதீங்க. ஒத்த கை நீட்டாதீங்க. கை ஒரு கை மேலே ஒரு கை கீழே. அதை எடுத்து மரியாதையாக அருந்த வேணும். அது இங்கே இந்த நாட்டில் கொடுக்குற ஒரு ஃபார்மேஷன். தயவு செய்து இப்படி கேட்காதீங்க. இப்படி கை வச்சு வாங்க, மரியாதையை வாங்க. ஒத்த கை நீட்டக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்தால் நல்லதென்று நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இந்த நாளை இந்த திருப்பலியை நிறைவேற்றி அருத்தந்தை லீனஸ் சொய்ஸ் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். துலுசு போர்தோ பங்கு மக்கள் சார்பாக அவருடைய பணி சிறக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். சிலுவப்பாதை சம்பந்தமான ஒரு கேள்வி, மேலே செய்ய போகிறீங்களா அல்லது கீழே இருக்கிற சிலுவப்பாதை செய்ய போகிறீங்களா? நீங்கள் மேலே போகிறதாண்டா 1:45 சிலுவப்பாதை ஆரம்பிக்கிற இடத்துல நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மினக்கடை வந்து நீங்கள் மேலே போகலாமே என்ன மேலே போகிறீங்க? மக்கள் விருப்பம். சரி, மினக்கடை வந்து நீங்கள் மேலே போயிட்டு வாங்க, பரவாயில்ல. மாதோட ஆசீர்வாதம். 1:45 அந்த சிலுவை பாதை தொடங்குகிற இடத்துல நில்லுங்கோ. பார் வருவார். மேலும் வந்த நீங்கள் தவக்காலம் முழுமையான யாத்திரையை செய்து முடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது முடிய நீங்கள் உணவருந்திட்டு சரியா 1:45 அந்த இடத்துல வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இந்த உலகிலே ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களிலே நிகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆமென்.
சிவபாதைக்கு பாட்டு சிவபாதைக்கு பாட்டு பெரிய எங்கே போயிட்டு அவர் எங்கே கொண்டு இங்கே தொட்டுக்கொண்டு இங்கே